உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது. அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது. அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம். அதேபோல் இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான 2 விஷயங்கள் நடக்க இருக்கின்றது. ஒன்று சூரியனுடைய பெயர்ச்சி, இன்னொன்று சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். அதேபோல ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற 26ஆம் தேதி மாலை 4:28 ராகு கேது பெயர்ச்சி இருக்கின்றது. இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் 12 ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம். இப்பொழுது ராசிக்கு செல்வோம். மகர ராசியைச் சேர்ந்த சொந்தங்களுக்கு இப்பொழுது நாம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 3 கூடையவனாக விளங்குகின்றார். 12ஆம் இடம் என்று வருகின்ற பொழுது விரயஸ்தானாதிபதியாக வருகின்றார். 3ஆம் இடம் என்று வருகின்ற பொழுது ஒரு தைரியத்திற்கும் மன வீரியத்திற்கும் அதிபதியாக விளங்கி உங்களை எந்த விதத்திலும் சோர்ந்து விடக்கூடாது, தைரியமாக இரு என்று அறிவுறுத்தி உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குரு பகவான் உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் இப்பொழுது கோச்சாரத்தின் அடிப்படையிலே வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி வரை உங்கள் லாபஸ்தானத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். விரயஸ்தானாதிபதியே உங்களுக்கு லாபஸ்தானத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுவும் லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகளையும் நாம் சந்தித்து மீண்டு வந்து விடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் இந்த நேரம். கண்டிப்பாக மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைத்து நீங்கள் மீண்டு வந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 17ஆம் தேதிக்கு மேலே பல நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. காரணம், சுக்கிரன் உங்கள் தொழிற்சானாதிபதி 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து சுபபலத்தோடு உச்சபலம் அடைந்து உங்களுக்கு பல அருமையான விஷயங்களை செய்ய காத்திருக்கின்றார். அதுவும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அவருடைய சுப பார்வை விடப்போகின்றது. அசுரகுருவான சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைந்து உச்சபலம் அடைந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பல தடைகளை விலக்கி நீங்கள் மேல்மை அடைவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதேபோல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து சூரியனோடு இணைவு பெற்றது என்பது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிகுந்த மனவேதனை தந்திருக்கும். காரணம், ராசிக்கு 8 கூடையவன் சூரியன் உங்கள் ஆயுள் காரகன். அதேபோல உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனிக்க வேண்டிய அந்த சூரியன் ராகுவோடு இணைவு பெற்று பல இன்னல்களை சந்தித்து வேதனையோடு காணப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே
உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆயுள் காரகனே அவதிப்படும் பொழுது உங்கள் ஆயுளை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் வருகின்ற 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்ற பொழுது சூரியன் இடம் மாறி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். அதுவரை நீங்கள் எந்த விதத்திலும் பொறுமை காத்து கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களுக்கு போட்டு மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதேபோல இந்த சூரியன் ராகுவோடு இணைவு பெறுவது என்பது உங்களை பல வகையிலே பல வழக்குகளுக்கு இட்டு சென்றிருக்கலாம். சிலர் காவல் நிலையம் வரை சென்றிருக்கலாம். சிலர் சிறை வரை கூட சென்று வந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. பொதுவாக அந்த மகர ராசிக்காரர்களுக்குத்தான் அதிகமாக வழக்குகள், அதே போல பல பிரச்சனைகளுக்காக தண்டனைகள் இப்படி என்பது நிறைய பேருக்கு இந்த மகர ராசிக்கார் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற செயல் அத்தனையுமே ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் கண்டிப்பாக செய்து வந்தாலும் கூட முடிவிலே நீங்கள் எடுக்கின்ற கடைசி ஆயுதம் என்பது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி நீங்களே அதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து அதன் மூலியமாக நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. பிரச்சனை என்றால் வழக்குகள், சிறைப்படுதல், பகையை சம்பாதித்துக் கொள்ளுதல், இப்படி அதற்கு நீங்களே முழு காரணமாக நீங்கள் இருந்துவிடப் போகின்றீர்கள், இருந்து வந்தீர்கள். உங்களது முன்னெச்சரிக்கை இன்மை, முன்னெச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்ற, பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்ற அந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு காரணம் உங்களுக்கு பின்னடைவை தந்திருக்கும். இனிமேல் அது கண்டிப்பாக நடைபெறாமல் மாறப்போகின்றது. உங்கள் எட்டுக்குடையவன் ராசிநாதனுக்கு எட்டுக்குடையவனாக விளங்கக்கூடிய சூரியன் இப்பொழுது உச்சபலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலையிலே அருள்பாலிக்கப் போகின்றார். அதுவும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகின்றார். குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு பல இன்னல்கள், இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல இன்னல்கள், இடையூறுகள், தொந்தரவுகள், பணி நிமித்தமாக இடமாறுதல்கள், பல அழுத்தங்கள், இப்படி பல வகையிலே நீங்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் போல அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக நீங்கள் இப்பொழுது மிக ஒரு பலத்தோடு நீங்கள் இப்பொழுது தொழில் ரீதியாக விளங்கப் போகின்றீர்கள். இழந்த பணி வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அதேபோல புதிய முயற்சிகள் மூலியமாக புதிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான பாதை கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கப் போகின்றது. எவ்வளவு உழைத்தாலும் நம்மளுக்கு ஒரு பதவியோ புகழோ கிடைக்கவில்லையே என்று வேதனையில் இருந்து வந்த இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கும். அதே போல நீங்கள் ஏதேனும் ஒரு தேர்தல் உங்களது ஒரு கட்சி ரீதியாக நடந்தாலும் சரி, அல்லது உங்களது உள்ளூருக்குள்ளே ஏதேனும் ஒரு தேர்தல் நடந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் முழுமையான வெற்றியை பெறுவீர்கள். அதுபோல மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு அற்புதமான நிலையை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். பெற்றோர்களுக்கு நல்ல பெருமையை தேடி தரப்போகின்றீர்கள். இந்த கன்னிராசியை சேர்ந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு நல்ல திருமண யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான சிம்மத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடமான 4ஆம் வீடை உங்கள் ராசிநாதன் 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். குருவின் நட்சத்திரக்காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதி என்று முன்னே குறிப்பிட்டேன் அல்லவா? அதனால் உங்களுக்கு அந்த 4ஆம் வீடு என்பது
கெட்டு உங்களுக்கு பல வகையிலே தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். சொத்துக்கள் வைத்திருந்தவர்கள் சொத்துக்களை அடமானம் வைப்பதற்காக நீங்கள் சென்றிருக்கலாம். வாகனங்கள் வைத்திருந்தவர்கள் வண்டி வாகனங்களை விற்று அந்த பணத்தை நீங்கள் வீண் விரயம் செய்திருக்கலாம். அல்லது ஏதேனும் சொத்துக்கள் வாங்குவதற்காக நீங்கள் முன்பணமாக கொடுத்துவிட்டு அந்த சொத்தை வாங்க முடியாமல் நீங்கள் அந்த பணத்தையும் இழந்த நிலையிலே காணப்பட்டிருக்கலாம். இப்படி பல வகையிலே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயமாக அந்த சனி பகவான் குரு நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேதனை தந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையாக புதன் உங்கள் ராசிநாதனோடு இப்பொழுது இணைந்து விட்டார். புதன் உங்கள் ராசிக்கு 9 குடைவனாக முக்கியமாக விளங்குகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு பல வகையிலே உங்கள் ராசிநாதனுக்கு உதவிகரமாக இப்பொழுது இருக்கப் போகின்றார். பல தனவரவுகள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதேபோல ராகு பகவான் வருகின்ற 26ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதனோடு இணைந்து 2ஆம் இடத்திலே வந்து அமரப் போகின்றார். 3ஆம் இடத்திலே அமர்ந்த ராகு என்பது உங்களுக்கு சுபிட்சம் கிடையாது. 2ஆம் இடத்திலே சனி பகவானோடு இணைவது என்பது ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்திலே உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம். அந்த உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் என்பது உங்கள் ராசிநாதனோடு இணைவது என்பது, தனஸ்தானத்திலே இணைவது என்பது நிச்சயமாக நீங்கள் நிறைய பொருள் சேர்க்கை, பணச்சேர்க்கை, சொத்துக்கள் வாங்கி உங்கள் குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள். நிறைய பொருட்கள் தங்கமாக, விலை உயர்ந்த பொருட்களாக, ஆடம்பர பொருட்களாக நீங்கள் வாங்கி உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்க போகிறீர்கள். குடும்பத்திலே பல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப் போகின்றது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் ஒரு பாவகிரகம்தான். அந்த பாவகிரகத்தோடு இன்னொரு பாவகிரகம் இணைவது என்பது எந்த விதத்திலும் ஒரு தடையாக இருந்து விடாது. ராகு இணைவு என்பது சனிக்கு ஒரு பலமே தவிர பலவீனம் கிடையாது. அதேபோல கும்பத்தில் இயன்ற சனி இன்னும் கூடுதலாக வலிமை அடையப் போகின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் குறையும். வழக்குகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நிறைய தனவரவுகள் எதிர்பாராத வகையிலே 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். அந்த பணபரஸ்தானத்திற்கு ராகுவோடு இணைந்து சனி பார்ப்பது என்பது நீண்ட நாட்களாக வராத பணம் பெரிய தொகையாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த பணம் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தப் போகின்றது. உங்களது இல்லற துணை, உங்களை இல்லற துணையில் இருந்து வந்த துணையோடு இருந்த கருத்து வேற்றுமைகளை விலகி நீங்கள் மீண்டும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய், அவரே 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கி விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு ஒரு மைனஸாக கருதப்பட்டாலும் கூட இனி வருகின்ற காலங்களிலே அவை அனைத்தும் தீர்ந்து நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறுகின்றேன். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக தேவை என்பதை எதிர்கால திட்டமிடலிலே தேவை. நாம் என்ன செய்தால் எதிர்காலத்திலே நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதேபோல உங்களது 7.5 சனி காலங்கள் வருகின்ற டிசம்பர் 25 முடிகின்றது என்று பல சேனல்களிலே விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் நீங்கள் நம்புவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. வருகின்ற 2026ஆம் தேதி வரை உங்களுக்கு சனி பகவானுடைய 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் என்பது கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனி தொடர்கிறது. ஆனால் அந்த 7.5 சனி தொடர்வது தான் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக அந்த 2ஆம் சுற்று 7.5 சனி என்பது வாழ்க்கையிலே உங்களது உன்னதமான உயரத்திலே வைத்துவிட்டுத்தான் செல்லும். அதற்கு இன்னும் கால அவகாசம் தேவை என்று இருக்கின்ற பொழுது அது 7.5 சனி தொடர்வது என்பது உண்மைதான் என்பதை உணர்த்தி மகராசிக்காரர்களுக்கு மீண்டும் உணர்த்துகின்றேன். எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடல் என்பது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது கண்டிப்பாக தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.